23rd மார்ச். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டளையிடுவார். சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராகன்னு 1 சாமுவேல் 1:17 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சமாதானத்தோட போங்க. ஏன்னா நம்ம ஏசப்பா கிட்ட கேட்ட நம்மளோட விண்ணப்பம், அதாவது நம்ம ப்ரேயர் மூலயமா கேட்டிருக்கலாம், இல்லை ஏசப்பாக்கிட்ட நம்ம பேசி அது மூலமாக ஏசப்பா எனக்கு எதாவது தாங்கன்னு கேட்டிருக்கலாம். அதெல்லாம் ஏசப்பா இன்றைக்கி நம்மளுக்கு தரப்போகிறாங்க. நீங்கள் நிறைய நேரம் ஐயோ எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, நான் நிறைய டைம் ப்ரேயர் பண்ணிட்டு எனக்கு கிடைக்கலன்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் உங்களோட விசுவாசத்தை விட்டுறாதீங்க. தொடர்ந்து நீங்கள் ஏசப்பா கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏசப்பா உங்களுக்கு என்ன தேவையோ எப்போ தேவையோ கரெக்டாக உங்களுக்கு ஏசப்பா கட்டளையிடுவாங்க. நீங்கள் எந்த துக்கம் கவலை இதோடு இருக்காதீங்க, சமாதானத்தோடு போங்க. மிச்சதெல்லாம் ஏசப்பா பார்த்துப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஏசப்பாட்ட என்ன கேட்கணுன்னா, ஏசப்பா நான் சமாதானத்தோடு போக உதவி செய்யுங்க ஏசப்பா, நான் உங்ககிட்ட கேட்ட விண்ணப்பத்தின் மேலே எனக்கு கட்டளையிடுங்கன்னு கேளுங்க. ஏசப்பா கண்டிப்பாக கட்டளையிடுவாங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாகவே தருவாங்க. பை ட்ரூத் ஆஃப் மெல்ஷி, ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.